வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 3 விதமான மக்கள் இருக்காங்க. 3 விதமான மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து லீஃப் பீப்புள், இன்னொன்று பிரான்ச் பீப்புள், இன்னொன்று ரூட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. லீஃப் பீப்புள்னா இலைகள் மாதிரி உள்ள மக்கள். அவங்க என்னென்னா நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருவாங்க. எப்போ வருவாங்க அப்படின்னா, நல்ல காலங்கள் இருக்கும்போது வருவாங்க. இலை உதிர் காலத்தெல்லாம் வரமாட்டாங்க. நல்ல இலை செழிப்பாக இருக்கு இல்லையா, நல்ல பச்சை பச்சையே நல்ல புதுசாக வந்துருக்கு, அப்போ வந்து அவங்க வருவாங்க. ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க. ஒரு காற்று பலமாக வீசுதான் அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிரான்ச் பீப்புள். இந்த பிரான்ச் பீப்புள் வந்து லீஃப் பீப்புளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே கூட நிற்பாங்க. ஆனால் அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப டஃப் சுச்சுவேஷன், அப்போ அவங்களால அதை தாங்க முடியாது. எப்படி வந்து பலமாக காத்தடிக்குதோ, ஒரு புயல் வருதோ, அப்போ வந்து ஒரு கிளை வந்து உடஞ்சி உழுகுற மாதிரி அவங்களும் வந்து உடஞ்சி பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து உன்னோட வாழ்க்கைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க. அடுத்தது ரூட் பீப்புள். இந்த ரூட் பீப்புள் எப்படின்னா, எப்படி வந்து ரூட் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான ரூட் இருக்குது. சில ரூட், அதாவது வேர் வந்து சில வேர் வந்து மேலோட்டமாக இருக்கும், சில வேர் வந்து ஆணி வேராக இருக்கும், சில வேர் வந்து பறந்து வந்திருக்கும். ஸோ நீ வந்து உன் வாழ்க்கையில் வரவங்க அவங்க வந்து எந்த மாதிரி வேரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்கணும். எல்லா வேருமே ஸ்ட்ராங்கான வேர் கிடையாது. உன் கூட இருக்கிற மக்கள் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்சியராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ செலக்ட் பண்ணணும். அவங்க வந்து ஆணி வேராக இருக்காங்களா, இல்லை பறந்து ரொம்ப தூரம் கூட நீண்ட நாள் வரக்கூடிய ஆளாக இருக்காங்களா, இல்லை மேலோட்டமாக படரக்கூடிய வேராக இருக்காங்களான்னு சொல்லி நீ செக் பண்ணி தான் நீ உன்னோட வாழ்க்கையில் உன்னோட சின்சியராக அவர் உன் கூட இருக்கிற நம்பிக்கையான ஆள்களை சூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கூட இருக்கவங்க லீஃபாக இருக்காங்களா, பிரான்ச்சாக இருக்காங்களா, ரூட்டாக இருக்காங்களான்னு ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. பிரான்ச்சாக இருந்தால் எவ்வளோ நாள் உங்க கூட இருக்க போகிறாங்க, ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் ரூட்டாக இருந்தால் அவங்க வந்து உங்க கூட கொஞ்ச நாள் இருப்பாங்களா, ரொம்ப நாள் கூட கடைசி வரையில் வருவாங்களா, இல்லை மேலோட்டமாக இருந்துட்டு கொஞ்ச நாள் இருப்பாங்க பட் ஆனால் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே. ஆனால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் நம்மளோட கடைசி வரையிலும் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கிற மக்களோட நம்ம அதிக நேரமும் அதிக பணமும் அதிக நேரமும் அதிக எண்ணங்களும் அவங்களோட செலவழிக்கிறது நாட் வர்த். அவங்களோட தான் அதிக நேரம் நம்ம வந்து டைம் அண்ட் மணி அண்ட் தாட்ஸை இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தால் என்னோடய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நிறைய பேர் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களோட வாழ்க்கையில் சேர்த்திக்கணும்.